தலைப்பு: தேவன் அழுதார். அத்தியாயம் 3. பாடத்தின் தலைப்பு: தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார்? துன்புறும் தேவன் தீமைக்கான அனுமதி குறித்த கேள்வியை நடைமுறை பார்வையில் வைக்கிறார். நமது துன்பங்களை தேவன் பகிர்ந்து கொள்ளுகிறார் எனும்போது, தம்மை துன்புறுத்தும் ஒரு திட்டத்தை அவர் ஏன் உருவாக்க வேண்டும்? மகிழ்ச்சி தராதது எதுவோ, துன்பத்தை தருவது எதுவோ, அதுவே தீமை என்று நாம் ஏற்கனவே பார்த்த வரையறையை நினைவில் கொள்ளுவோமாக. தேவன் தீமையை ஏன் அனுமதித்தார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள, ஆதியில் தேவன் தனியாக இருந்த காலத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதாவது, பூமியில் மனிதன் வாழ்வதற்கு முன்பு, சமவெளிகளில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் மலைகள் உருவாகுவதற்கு முன்பு, விண்வெளி பாதையில் லட்சக்கணக்கான பேரண்டங்கள் உருவாகுவதற்கு முன்பு, தேவ தூதர்கள் பரலோகத்தில் தோன்றுவதற்கு முன்பு என வெகு முந்தைய காலத்திற்கு நாம் செல்ல வேண்டும். நமது பரமபிதா தமக்கு ஒரு குடும்பம் வேண்டும் என்று விரும்பினார். அவர் பெற்றவனாக, தந்தையாக, ஜீவன் கொடுப்பவராக இருக்க விரும்பினார். தேவனுடைய மனமகிழ்ச்சிக்காக விருப்பத்தின் பேரில் அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தார். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆக, தேவனுடைய உள்ளம் விரும்பியபடி தேவதூதரும் மனுபுத்திரரும் உண்டாக்கப்பட்டனர். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். தேவனே பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் பிதாவாயிருக்கிறார் என்று பேசப்பட்டுள்ளது. குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் பெற்றோர், குழந்தைகள் என இருவருடைய தரப்பிலும் கட்டாயம் கஷ்டம் இருக்கும். பெற்றோருடைய அன்பு எவ்வளவு கஷ்டத்தை தாங்கும்? வெகுவாய் அன்பு கூறும் பெற்றோர் மட்டுமீறி அளவில் குழந்தைகளை பொத்தி பொத்தி வைத்து பாதுகாக்க மாட்டார்கள். மாறாக, குழந்தைகளை கடினமான பாதைகளில் செல்ல அனுமதிக்கவே விரும்புவார்கள். இவ்வாறு அனுமதிக்கும் போது, கடினமான பாதையில் தங்களது குழந்தைகள் கஷ்டப்பட்டு முதிர்ச்சியடைவதை காண்கையில் தங்களுக்கும் கூட மிகுந்த மனக்கஷ்டம் ஏற்படும் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். காரியம் இப்படி இருக்கும்போது, இந்த பேரண்டத்திலேயே வெகுவாய் அன்பு கூறும் ஞானமான பெற்றோனாயிருக்கும் நமது பரமபிதா தம் பிள்ளைகளின் நித்திய நல வாழ்விற்காக சொர்க்க பூமியாயிருக்கும் நிலையை அவர்கள் அடைவதற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானால் கஷ்டப்பட விருப்பமுள்ளவராயிருக்கிறார். மனுக்குலம் சமாதானத்தோடும் ஒருத்தருக்கொருத்தர் இசைவாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். ஒவ்வொருவரும் நீதி மற்றும் அன்பின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினால் மாத்திரமே இவை சாத்தியப்படும், நடக்கும் என்பதையும் அவர் அறிவார். இல்லையெனில் தீமையின் விளைவாக துன்பமும் மகிழ்ச்சியின்மையுமே ஏற்படும். இதில் தேவன் சம்பந்தப்பட்ட ஒரு குழப்பமான கேள்வி என்று சொல்லக்கூடிய ஒன்றை பற்றிய நுண்ணறிவு நமக்கு கிடைக்கிறது. டைலிமா ஆஃப் காட் என்பது, தேவன் கட்டளையிடுவதினால் ஒரு காரியம் நன்மையும் நீதியும் என்று ஆகிறதா, அல்லது ஒரு காரியம் நன்மையும் நீதியுமாக இருப்பதினால் அதனை அவர் கட்டளையிடுகிறாரா என்ற ஒரு தத்துவ ரீதியான கேள்வியாகும். விண்வெளி கிரக அமைப்புகள் தங்களுக்கென்று விதிக்கப்பட்டுள்ள இயக்குமுறைக்கு கீழ்ப்பட்டு செயல்படுகின்றன. மிருக சிருஷ்டிப்புகளோ உள்ளுணர்வுகளின் தூண்டுதலினால், இன்ஸ்டிங்டினால் செயல்படுகின்றன. ஆனால் மனுக்குலம் சுயாதீனத்தோடு இருக்க வேண்டும் என்றும், தம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்றும் தேவன் விரும்பினார். அதற்காக அவர் ஆகச்சிறந்த உயரிய குணங்கள் அனைத்தும் உள்ளீடு செய்யப்பட்ட, புரோகிராம்டு செய்யப்பட்ட ஒரு பூரண மனிதனை தாமே உருவாக்கி இருக்கலாம். சொர்க்க பூமியாக இருக்கும் நிலை என்பது தவிர்க்க இயலாதபடிக்கு உறுதியாக உருவாகி இருக்கும். ஆனால் மனிதன் உண்மையான மகிழ்ச்சி இல்லாமல் வெறும் இயந்திர மனிதனாக இருப்பான். ஒரு மனிதன் நீதியின் கொள்கைகளினால் முழுமையாக இயக்கப்பட்டால் மாத்திரமே அவன் உண்மையில் மகிழ்ச்சி அடைய முடியும். மேலும் தன் சக சிருஷ்டிப்பினுடைய மகிழ்ச்சிக்காக உற்சாகமான அக்கறையுடன் கூடிய மனப்பான்மையிலும் காணப்பட முடியும் என்பதை தேவன் அறிவார். இதுவே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவதின் உண்மையான பொருளாகும். சுயாதீனம், ஃப்ரீ வில் என்பதற்குள்ளாகவே ஒரு இருதலை போக்கு
இதுவா அதுவா என தேர்ந்தெடுக்கும் ஒரு குழப்ப நிலை காணப்படுகிறது. மனிதன் தன்னை சிருஷ்டித்தவருக்கு எதிராக கலகம் செய்ய முடியும். மனிதன் என்பவன் தனக்கு கிடைத்த இந்த சுயாதீனத்திற்கு முழுமையான பொறுப்பாளியாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பொறுப்புணர்வுடன் காணப்படுவதற்கு முன்பு ஒரு காலப்பகுதியளவும் அது தேவனுக்கே மிகுந்த சிரமத்தை உண்டு பண்ணும் என்பதை முன்கூட்டியே தேவன் அறிந்திருந்தும் கூட அவர் மனிதனுக்கு சுயாதீனத்தை அருள மனவிருப்பத்தோடு இருந்தார். என்னே ஓர் அருமையான அச்சமூட்டுகிற வல்லமை! இதன் மூலமாக மனிதன் தன்னை சிருஷ்டித்தவருக்கு எதிராக வணங்கா கழுத்துள்ளவனாக கலகம் செய்யலாம். தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கலாம். அவரது தயவை ஏற்க மறுக்கலாம். தேவனுடைய இரக்கத்தை தவிர்த்து தேவனுக்கு எதிரான தனது தீர்மானத்தில் பிடிவாதமாக நிற்கலாம். ஒரு விலங்கு போலவோ ஓர் இயந்திரம் போலவோ அல்லாமல் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதினால் சுயாதீனத்தின் மூலமாக மாத்திரமே மனிதன் மனிதனாகவே இருக்கின்றான். இந்த இருதலை போக்கு நிலை குறித்து புரிந்து கொள்ளுவதற்கு தேவனுடைய இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள். ஒரு பெற்றோர் தன் குழந்தையிடம் எரியும் அடுப்பை தொடாதே, அது சுடும் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு இதன் வழி என்னவென்று தெரியுமா? குழந்தை நெருப்பின் விளைவுகளை கற்றுக்கொள்ளுவதற்கு முன்பாக கட்டாயம் எரியும் அடுப்பை தொட்டு பார்க்கும் என்பதை அக்கறையுள்ள பெற்றோர் அறிவார்கள். ஒரு ஞானமான பெற்றோர் வெப்பத்தின் அனலை கட்டுப்படுத்தி குறைத்து குழந்தையின் கையை மிகுந்த வெப்பமில்லாத இடத்தில் சற்று வைத்து உடனே எடுத்துவிடும் ஓர் அனுபவத்தை உண்டாக்குவார்கள். குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட பாடங்களை கடினமான வழியில் அனுபவத்தின் மூலமாக மாத்திரமே கற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்தவர்களாய் பெற்றோர்கள் வாழ்க்கை முழுவதும் பிள்ளைகளுக்கு புத்திமதி கூறுபவர்களாக இருப்பார்கள். இதே போல்தான் மனுக்குலமும் குறிப்பிட்ட அளவிற்கு பாவத்தின் அனுபவங்களை வாங்க தேவன் அனுமதித்திருக்கிறார். நமது பிதாவாகிய தேவன் பாவம், கீழ்ப்படியாமை மற்றும் அதன் மோசமான விளைவுகள் குறித்த தாம் கொடுத்த எச்சரிப்பை மனிதன் விளங்கிக் கொள்ள மாட்டான் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்தார். மனிதன் அவன் விருப்பத்தின்படி தீமையின் அனுபவத்தை முதலில் பெற்றுக்கொள்ளட்டும், பின்பு அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் அதன் நீதியை புரிந்து கொள்ளட்டும் என்பதற்கேதுவாக ஒரு திட்டத்தை தேவன் வகுத்தார். இந்த முரண்பட்ட அனுபவமானது எந்த பள்ளி படிப்பும் சொல்லித்தராத தேவனுடைய பிரமாணத்தின் ஆரோக்கியமான செல்வாக்கையும் அதனை மீறும் போது ஏற்படும் பயங்கரமான விளைவுகளையும் சொல்லிக் கொடுக்கும். பாவத்திலிருந்து விடுதலை பெறும் செயல்முறையைத்தான் மீட்பு, ரிடம்ஷன் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எளிமையாக சொல்ல வேண்டுமானால், ஒரு விலையை செலுத்தி பாவம் மற்றும் மரணத்திலிருந்து விடுதலை அடைவதே மீட்பு ஆகும். இது சிறைச்சாலையில் இருக்கும் ஒரு மனிதனது நலம் விரும்பும் ஒருவர் அவனால் செலுத்த முடியாத அபராத தொகையை செலுத்தி அவனை விடுதலை அடைய செய்ய உதவுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் மனுக்குலத்திற்கு விடுதலை கிடைக்க செய்யும் காரியமானது மனுக்குலத்தில் சிலரை காப்பாற்றுவதற்காக தேவன் பிற்பாடு தாமதமாக திட்டம் பண்ணின காரியம் என்று பொதுவாக சிலர் எண்ணுகிறார்கள். இருப்பினும் மனிதனுக்கு சுயாதீனம் கொடுப்பது, அவன் தீமையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவது, பின்பு கிறிஸ்துவால் மீட்பையும் முடிவில் நித்திய பேரின்பத்தையும் அடைவது என்பவை அடங்கிய திட்டத்தை தேவன் முன்கூட்டியே அறிந்து வகுத்ததில் அவரது ஞானத்தின் ஆழம் வெளிப்படுகிறது. எனவேதான் ஏசாயா 46 அதிகாரம் 9-10 வசனங்கள் தேவன் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிந்தவராயும் அறிவிக்கிறவராயும் இருக்கிறார் என்று தெரிவிக்கின்றன. ஏதேனின் ஆசீர்வாதங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஏதேன் எனும் ஒரு பூரண பரதீசை உருவாக்கி அவர்களை அங்கே வைத்தார். பரிபூரணமான அந்த வீட்டில் மகிழ்ச்சியுடன் அவர்கள் இருந்தார்கள். அவர்களின் பரிபூரணமான ஜீவனை நீட்டிக்க செய்யும் மிகவும் ஆரோக்கியமான உணவுகள் ஏதேனில் ஏராளமாய் விளைந்தன. அகில உலகத்தையும் அதில் உள்ள சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளும்படியான ஆளுகையானது ஆதாமிடம் கொடுக்கப்பட்டது. தன்னை படைத்த சிருஷ்டிகரோடும் தேவாதி தேவனோடும் நெருக்கமாக உறவாடும் அம்சமே இந்த அனுபவத்தின் மணிமகுடமாக திகழ்ந்தது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரங்கள். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் மனுஷனும் மனுஷியும்
தாங்கள் பெற்றிருந்த சுயாதீனத்தை வைத்து என்ன செய்தார்கள் என்பது பற்றிய விவரங்கள் காணப்படுகின்றன. மனுஷன் நீதியை கைக்கொண்டால் அவன் என்றென்றும் வாழ்வான் என்று தேவன் அறிவுறுத்தினார். ஒருவேளை அவன் கீழ்ப்படிய மறுத்தால் அவன் சாகவே சாவான் என்றும் அறிவுறுத்தியிருந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மரணம் என்பது கல்லறையில் முடியக்கூடிய துன்பமும் துக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை பயணமாகும். மரணம் என்பது ஒரு நித்திய வேதனை அல்ல, மாறாக பாவத்திற்கான தண்டனையாகும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குழந்தையும் சூடான அடுப்பும் போல ஆதாமும் துன்பம், மரணம் என்பவைகளின் பொருளை அறியாதிருந்தான். இவை அவனுக்கு வெறும் வார்த்தைகளாக மாத்திரமே இருந்தன. அவனது கீழ்ப்படியாமை அவனது சொந்த மரணத்திற்கே வழிநடத்தும் என்பதை தகவலாக மாத்திரம் அறிந்திருந்தான். சாகவே சாவாய் என்பதை தேவன் எத்தனை முறை வலியுறுத்தி இருந்தாலும் அவை அவனுக்கு அர்த்தமில்லாத வார்த்தைகள் போல இருந்தன. ஏனெனில் ஆதாம் அதுவரைக்கும் யாரும் மரித்து பார்த்ததில்லை. மரணத்தின் காட்சி ஒருபோதும் அரங்கேறி இருக்கவில்லை. காலச்சக்கரத்தின் கதவுகளை திறந்து மனிதனுடைய பாவத்தாலும் சுயநலத்தாலும் துன்பமும் மரணமும் உண்டாக்கும் என்பதையும், இவைகளுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த கீழ்ப்படியாமையே ஆரம்பம் என்பதையும் ஆதாமால் முன்கூட்டியே காண முடியவில்லை. சற்று நேரம் அவர் கனியை புசித்த காரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கொள்கையை மாத்திரம் கூர்ந்து நோக்கலாம். இங்கே அதிக முக்கியத்துவம் உள்ள ஒன்று ஈடுபட்டிருக்கிறது. ஆதாம் தனது சுயாதீனத்தின்படி சுய விருப்பத்தின் பேரில் தேவனோடு கொண்ட உறவை தொடராமல் விட்டுவிட்டார். இந்த முக்கியமான காரியம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், திருவிவிலியம். பரலோக தேவனும் நமது ஆதி பெற்றோரும் எப்போதும் போல் வழக்கமாக சந்தித்து பேசுவது குறித்து இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு, இதனை வைத்து பார்க்கும்போது மென்காற்று வீசிய பொழுதினிலே தேவன் ஆதாமோடு அடிக்கடி, அதாவது அனுதினமும் பேசுவார் என்பது தெரிகிறது. இது வழக்கமான ஓர் அணுகுமுறையாக இருந்தபடியால் தேவன் அருகி வரும் வேளையை அவர்கள் இருவரும், ஆதாமும் ஏவாளும் அறிந்திருந்தனர். ஆதாம் தன்னோடு உறவு கொள்ள வரும் தேவனின் சத்தத்தை கேட்டான். தான் கீழ்ப்படியாமைக்குள் போனதால் தன் செயலின் விளைவுகளை அவன் உணர ஆரம்பித்தான். தன்னுடைய கீழ்ப்படியாமையால் தேவனுடனான உறவை தானே மனப்பூர்வமாய் துண்டித்து கொண்டதை உணர்ந்தான். எனவே அவன் தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பு வராமல் ஒளிந்து கொண்டான். இங்கே தேவன் ஆதாமுடனான தமது உறவை துண்டிக்கும் முன்பாகவே ஆதாம் ஒளிந்து கொண்டான், அல்லது தனது பரமபிதாவுடனான ஐக்கியத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டான் என்பதை கவனியுங்கள். தான் தேர்ந்தெடுத்ததற்கு முழுமையான பொறுப்பாளியாக இருக்கும் ஒரு விருப்பத் தேர்வு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆதாமின் விருப்பத் தேர்வை, சாய்ஸை நன்கு சிந்தித்து பாருங்கள். ஆதாம் பரமபிதாவோடு ஒரு பூரண ஐக்கியத்தையும் உறவையும் பெற்றிருந்தார். ஆதாம் தன்னை சிருஷ்டித்தவரோடு கொண்டிருந்த தொடர்பானது ஏதோ கனநேர அனுபவமாக மாத்திரம் இருக்கவில்லை. சிலர் ஆதாம் உருவாக்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்திற்குள், ஒரு சில நிமிடங்களில், மிஞ்சி போனால் ஒரு சில மணி நேரங்களில் கீழ்ப்படியாமைக்குள் விழுந்து போனார் என்று போதிப்பதுண்டு. உருவாக்கப்பட்டு சில மணி நேரங்களே ஆன ஆதாம் எடுத்த கனநேர முடிவானது முழு மனுக்குலத்தையும் பல நூற்றாண்டு கால கொடுமையான துயரத்தில் தள்ளிவிட்டது என்று சொல்லுகிற அபத்தமான உபதேசத்தினால் பலரும் வெறுப்பூட்டப்படுகின்றனர் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள், 15 முதல் 23 வரையிலான வசனங்களின்படி பார்த்தால் இம்மாதிரி நடப்பதற்கு அதிக காலம் ஆகியிருக்க வேண்டும். ஆதாமின் சிருஷ்டிப்பிற்கும் ஏவாளின் சிருஷ்டிப்பிற்கும் இடையே நடந்த நிகழ்வுகள் இந்த வசனங்களை விவரிக்கின்றன. தேவன்
ஆதாமை சிருஷ்டித்த பின்பு ஏதேனில் ஒரு தோட்டத்தை நாட்டி அதில் ஆதாமை வைத்தார். தேவனுடைய அறிவுறுத்தலின்படி தோட்டத்தை பராமரிக்கும் வேலையை ஆதாம் செய்தார். இதற்கு கொஞ்ச காலம் எடுத்திருக்கும். ஆதாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது பற்றி விரிவான சம்பாஷணைகள் போயிருக்க வேண்டும். பிறகு எல்லா பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் பெயர் வைக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டார். இதற்கும் காலம் எடுத்திருக்கும். தோட்டத்தில் உள்ள தாவரங்களை கவனிக்கும் பொறுப்பு மற்றும் எல்லா விலங்குகளுக்கும் பெயர் வைப்பது என அனைத்து வேலைகளின் போது ஆதாம் தேவனோடு நன்கு உறவாடி கொண்டிருந்தார். பிறகு ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டு ஆதாமின் மனைவியானாள். ஆதாம் தன் மனைவியுடன் நேரத்தை செலவிட்டு அவளோடு தோழமை கொள்வதில் மகிழ்ந்திருந்தார். இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்றிருக்கும். மற்ற வேத வாக்கியங்கள் இதற்கு 2 வருட காலம் ஆகியிருக்கும் என்று சுட்டிக்காட்டுகின்றன. மென்காற்று வீசிய பொழுதினிலே தேவனோடு உறவாடுகையில் தேவனோடு தன்னையும் ஏவாளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மிகவும் பரந்த அளவில் ஏதோ ஒரு வேறுபாடு இருப்பதை ஆதாம் உணர்ந்திருப்பார். தேவன் அப்பேற்பட்ட அன்பு தந்தையாக இருந்தார். தேவன் கருணை, கனிவு, அன்பு, நீதி, இரக்கம் போன்றவைகளை செயல்படுத்துவதோடு கூட இந்த பண்புகளை அன்பு கூறவும் செய்தார். இவையே அவரது முழு முயற்சியாக, வாஞ்சையாக இருந்தன. தேவன் தாம் சிருஷ்டித்த சிருஷ்டிகள் அனைத்துடனும் கொண்டிருக்கும் ஒவ்வொரு உறவிலும் இந்த பண்புகள் வெளிப்பட வேண்டும் எனும் அளவிற்கு அவர் இந்த பண்புகளை மிகவும் அன்பு கூர்ந்தார். இதுவே தேவனுடைய பரிசுத்த கொள்கைகளின் ஆவியாக அல்லது சாராம்சமாக இருந்தன. மேலும் இவை மனித இருதயத்தில் உறுதியாக உருவாக வேண்டுமென்றும் அவர் விரும்பினார். ஒருவேளை தேவன் இந்த பண்புகளையெல்லாம் மனித இருதயத்திற்குள் இயந்திர கட்டளைகள் போல ஏற்கனவே உள்ளீடு செய்திருந்தால் மனிதன் ஓர் இயந்திர மனிதனாக, எந்திரத்தனமாக, நிறைவில்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் காணப்பட்டிருப்பான். ஆனால் மனுக்குலம் நித்தியத்திற்கும் சமாதானத்தோடும் இசைவோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டுமானால் இந்த பண்புகளையெல்லாம் அவர்கள் உள்ளங்களில் உறுதியாக உருவாகி இருக்க வேண்டும். ஆதாம் தன் சுயாதீனத்தின் மூலமாக தேவனோடு நெருங்கி உறவாடுவதை மனப்பூர்வமாக தேர்ந்தெடுப்பதன் மூலமாகவும் அனுதினமும் தேவனுடைய பரிசுத்தமான கொள்கைகளை கற்றுக்கொள்ளவும் செயல்படுத்தவும் அவைகளுக்கு கீழ்ப்படியவும் விரும்புவதன் மூலமாகவும் மாத்திரமே ஆதாமில் தேவசாயலாகிய பண்புகள் அனைத்தும் உறுதியாக வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைய முடியும். தேவன் பரிசுத்தம் மற்றும் சம்பூரண கருணையின் முழு உருவமாக இருந்தார். அனுபவம் இன்மையால் ஏவாள் சுயநாட்டமான, சுயநலமான ஒரு வழியை தேர்வு செய்தால் கீழ்ப்படியாமைக்கு ஏவாள் முழு காரணம் அல்ல, மாறாக ஆதாம் தான் காரணம் என்று அப்போஸ்தலர் பவுல் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 13-14 வசனங்களில் கூறுகிறார். ஆதாமின் முன்பாக 2 விருப்பத் தேர்வுகள் இருந்தன. ஒன்று தேவனுக்கு உண்மையாயிருந்து அவருடைய இரக்கமான வழிகளை தெரிந்து கொள்வது. மற்றொன்று ஏவாளுக்கு உண்மையாக இருந்து அவளுடைய சுயநாட்டமான வழிகளை தெரிந்து கொள்ளுவது என்பவைகள் ஆகும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு ஏவாள் தேவனுக்கு எதிராக செயல்பட்டாள். ஆதாமோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதோடு கூட தன்னை சிருஷ்டித்தவருக்கு உண்மையாயிருப்பதற்கு பதிலாக ஏவாளுக்கு உண்மையாயிருப்பதை தெரிந்து கொண்டான். ஆதாம் தேவனை நேசித்ததை விடவும் ஏவாளை அதிகமாக நேசித்தான். மனிதன் தேவாதி தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூர்ந்தால் மாத்திரமே தன்னை போல் பிறனையும், அதாவது சக மனிதனையும் அன்பு கூற முடியும் என்கிற ஓர் அடிப்படை கொள்கையை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. போதிக்கும் அல்லது கற்பிக்கும் முறை மாறியது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மனிதனில் தேவசாயல் உறுதியாக்கப்படுவது தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. தேவன் மரண தண்டனையை செயல்படுத்துவதற்கு முன்பே முதல் தம்பதிகளிடமிருந்து தம்முடைய உறவை துண்டித்துக் கொண்டு அவர்களை ஏதேனிலிருந்து வெளியேற்றினார். பின்பு தேவன் ஒரு குறிப்பிடத்தக்க காரியத்தை செய்தார். தேவன் ஒரு மிருகத்தை கொன்று அதன் தோலை ஆடையாக அணியும்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். இது எப்பேற்பட்ட நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாகும்! இது
ஆதாமுடைய பாவத்தையும் தகப்பனாகிய ஆதாமால் சுதந்தரிக்கப்பட்ட பாவத்தில் பிறந்த அனைத்து மனுபுத்திரரின் பாவத்தையும் மூடுவதற்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுவதை சுட்டிக்காட்டியது. தேவனுடைய ராஜ்யத்தில் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:22. பிறகு தேவ சாயலை தங்களுடைய இருதயங்களில் உறுதியாக உருவாக்குவதற்கான வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்படும். இதற்கிடையில் போதிக்கும் முறையில் மாற்றம் ஏற்பட்டது எப்படியெனில், ஆதாமும் அவனது சந்ததியாரும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் ஏற்பட்ட பாவத்தின் மோசமான விளைவுகளை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் என தேவன் விரும்பினார். பிரசங்கி 1:13, 3:10. ஆதாம் ஏவாளையும் அவளது சுய நாட்டமான வழிகளையும் தெரிந்து கொண்டதினால் எப்பேற்பட்ட மோசமான விளைவுகளை அவர் அறுவடை செய்ய நேர்ந்தது. தேவனுடைய முன்னறிவு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆதாம் அனுபவம் இன்மையால் கீழ்ப்படியாமல் போவான் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவே பூமியையும் மனிதனையும் உண்டாக்குவதற்கு முன்பே மனிதனுடைய மீட்புக்காக தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். 1 பேதுரு 1:19-20. வெளிப்படுத்தல் 13:8. இயேசுவை குறித்து அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டவர் என்று சொல்லுகின்றன. நமது நேசமிகு பரமபிதா ஆதியிலிருந்தே பிரியமாய் தம்முடைய வருங்கால மனுபுத்திரருக்கென்று சிறந்ததொரு திட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இத்திட்டத்தின் மூலமாக தீமையின் விளைவுகளை கற்றுக்கொள்ளும் மனிதன் அதே தீமையின் சூழ்ச்சிகளால் மரணத்திற்குள்ளாக மிதிப்பட்டு போவதை தேவன் கவனிக்கையிலே அது தனது தகப்பனுக்குரிய இருதயத்தை ஆழமாக துக்கப்படுத்தும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் மனிதனுடைய மிகவும் உயரிய நலனிற்காக ஒரு திட்டம் தேவைப்பட்டது. அத்திட்டம் தேவனுடைய தகப்பனுக்குரிய அன்பினை எல்லோருக்கும் மேலாக துக்கப்படுத்த செய்யும் வண்ணமாக காணப்பட்டது. ஏனெனில் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் தூஷிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படும் வியாகுலத்தை அனுபவிப்பதை காண வேண்டியிருந்தது. ஆழமான அன்பினால் மட்டுமே இப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை மனதில் திட்டம் பண்ணி செயல்படுத்த முடியும். தேவன் தாமும் சேர்ந்து துக்கப்பட வேண்டியிருக்கும் என்பதை முன்னறிந்திருந்தார் எனும் காரியமானது நித்திய நலவாழ்வை மனிதர்கள் பெற வேண்டுமெனில் தீமை அனுபவத்தின் அனுமதி கட்டாயம் தேவை என்பதை நிரூபிக்கிறது. தேவன் தமது குமாரனையே பரிசாக தந்ததுதான் சரித்திரத்திலேயே தகப்பனுக்குரிய துக்கத்தின் ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருந்தது. அவர் எந்த அளவிற்கு நம்மேல் வைத்த அன்பால் துன்பப்பட்டார் என்பதை பற்றி பாஸ்டர் ரசல் அவர்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 1833 பின்வருமாறு எழுதியிருக்கிறார். இரக்கத்தை சுமந்து சென்ற இயேசுவை பிதாவானவர் கொஞ்சமேனும் வேதனையான உணர்வுகள் இல்லாமலா அனுப்பி வைத்தார்? மரணத்தின் அம்புகளானது தமது நேசகுமாரனுடைய இருதயத்தை ஊடுருவின போது தகப்பனுக்குரிய அன்பின் நோவு வலி தேவனுக்கு இல்லாமல் இருந்ததா? என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவாக துக்கம் கொண்டாடி இருக்கிறது என்று நமது அருமை கர்த்தர் கூறின போது இவ்வார்த்தைகளானது நித்தியமானவருடைய இருதயத்தின் அனுதாபம் எனும் நரம்பினை தொடவில்லையா? பிதாவினுடைய உண்மையான மாயமற்ற அன்பானது அவருடைய வேதனையில் பரிவிரக்கத்துடன் பங்கு கொண்டது. உண்மையான அன்பானது அழுவாரோடு அழும் என்றும் சந்தோஷப்படுவோரோடு சந்தோஷப்படும் என்றும் திவ்ய வார்த்தைகளில் போதிக்கப்பட்ட கொள்கையானது தெய்வீகமானவருடைய குணத்திலும் உதாரணமாய் காணப்படுகின்றது. தேவனால் தம்முடைய அன்புக்குரிய தகப்பனுக்குரிய சுபாவத்தில் மிகுந்த வலியுடன் தம்முடைய இருதயத்திற்கு அருமையான பொக்கிஷத்தை பலி செலுத்திட முடியும் மற்றும் செலுத்தவும் செய்தார். இவ்வாறாக வஞ்சிக்கப்பட்ட மற்றும் விழுந்து போன தம்முடைய சிருஷ்டிகள் மீது வைத்த அன்பின் மூலமாக தேவன் மாபெரும் அன்பை வெளிப்படுத்திட்டார். 1 யோவான் 4:9. பாவத்தின் விளைவுகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இலக்கை தவற விடுவது, மிஸ்ஸிங் தி மார்க், அதாவது தேவனுடைய கொள்கைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவதுதான் பாவமாகும். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போன போது தேவன் தம்முடைய உறவை திரும்ப பெற்றுக்கொண்டார். இது மிகவும் நிலைக்குலைவுக்குள்ளாக செய்வதாக இருந்தது.
தேவனிடமிருந்து அந்நியமான மனிதன் தன் சக சிருஷ்டிகரிடமிருந்தும் அந்நியமாக்கப்பட்டு போனான். உலகத்தின் முதல் குடும்பத்தில் போட்டியும் பொறாமையும் தீவிரமடைந்தது. சீக்கிரத்திலே கொலையாக மாறி அக்குடும்பத்தை சிதறடித்தது. தனிமை, மன அழுத்தம், மனசோர்வு போன்றவை அவர்களை திணறடித்தது. அவர்களின் மனமும் சரீரமும் வியாதிக்குட்பட ஏது உண்டாகியது. மனிதன் பாவத்தில் விழுந்தது பற்றி வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை சமீபத்திய ஆராய்ச்சி உறுதிப்படுத்தியுள்ளது. மன அழுத்தம் நமது மனதையும் சரீரத்தையும் நோயுற செய்கிறது. மரித்துக் கொண்டிருக்கும் செயல்முறை ஆரம்பமாகியது. மனிதனும் தன்னிடமிருந்தே அந்நியப்பட்டு போனான். தனக்குத்தானே இசைவாக நடவாமல் தனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறான். இது அவனுடைய மனக்கவலையை மேலும் பாதிப்படைய செய்கிறது. பயம், விரோதங்கள் மற்றும் கடும் கோபம் என்பவை சாதாரணமாகிவிட்டன. தவிர்க்கவே முடியாத விளைவுகளாக சுரண்டல், குற்றம் மற்றும் வன்முறை என்பவை காணப்படுகின்றன. பாவத்தின் பயங்கரமான விளைவுகளையும் அதனால் உண்டாகும் தீமைகளையும் மனிதன் கற்று வருகிறான். ஆம், ஆதாமின் பிள்ளைகளாகிய இந்த மனுக்குலம் பிறவி பாவிகளாக இருக்கின்றபடியினால் 51 சங்கீதம் 5 மரணத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கின்றனர். ரோமர் 6 23 இதுவே மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிற காரியமாகும். பிரசங்கி 1 3 ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போன பிறகு ஏதேன் எனும் பரதீசிலிருந்து பண்படுத்தப்படாத பூமிக்கு துரத்தப்பட்டார்கள். அங்கே இயற்கையின் அமைப்புகள் சமநிலையற்று காணப்பட்டன. பாவம் மற்றும் தீமையின் மோசமான விளைவுதான் மரணம் என்பதை அனுபவத்தின் மூலமாக மனிதன் கற்று வருகிறான். ஆம், பாவம் மற்றும் அபூரணத்தின் இன்னொரு இயற்கையான விளைவுகளாகிய நோயானது மனுக்குலத்தை இன்னும் மோசமாக பாதிப்படைய செய்து வருகிறது. இயற்கை பேரழிவுகளும் மோசமாக பாதிப்படைய செய்தாலும் பெரும்பாலும் சுயநலம்தான் அதன் முக்கிய காரணமாக இருக்கிறது. தொழிற்சாலைகளில் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற மனிதனின் பேராசைதான் காற்று மாசை ஏற்படுத்தி ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை உருவாக காரணமானது. இதுவே இயற்கை பேரழிவுகளை விரிவுபடுத்தவும் அதன் எல்லைகளை விரிவுபடுத்தவும் செய்கிறது. இதைவிட மிகவும் தீமையான இன்னொரு விஷயம் என்னவெனில், மனிதன் சக மனிதனை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தும் காரியமானது கோடான கோடி பேரை படுகொலை செய்வதற்கு வழிவகுத்துள்ளது. மனிதனுடைய பேராசையானது அவனுடைய சக மனிதனை அடிமையாக்கவும் சுரண்டவும் செய்தது. இதன் விளைவாக பசி, பஞ்சம், கொள்ளை நோய் மற்றும் பலவிதமான மனித சீரழிவுகள் என்பவை ஏற்பட்டுள்ளன. தங்கள் குழந்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக பெற்றோர் அவனை தனது அறையிலேயே மாலை வரை இருக்க செய்த அதே வேளையில் தங்கள் பிள்ளையோடு அவர்கள் கொண்டிருந்த தொடர்ச்சியான உறவை குறித்து அன்போடு எண்ணி பார்த்து கொண்டிருக்கும் ஓர் உதாரணத்தை முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம். அதே போல்தான் தேவன் தன்னுடைய மனுபுத்திரரை, மனுக்குலத்தை முழுமை பெறாத பண்படுத்தப்படாத இந்த பூமி எனும் அறையில் காவலில் வைத்துள்ளார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். மேலும் அவர்கள் தமது தயவிற்குள்ளாக மீண்டும் சீர்பொருத்தப்பட வேண்டும் என்பது குறித்த அருமையான அன்பிற்கினிய யோசனைகளையும் வைத்திருக்கிறார். இவை தீர்க்க தரிசனங்களாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆம், 1 கொரிந்தியர் 15 அப்போஸ்தலர் பவுல் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல என்று கூறியுள்ளார். ஆனால் அதோடு நிற்காமல் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். ஏனெனில் எல்லோரையும் மீட்கும் பொருளாக கிறிஸ்து மரித்திருக்கிறாரே. 1 தீமோத்தேயு 2 மற்றும் எபிரேயர் 2 ஆதி பாவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சிலர் ஆதியில் செய்யப்பட்ட பாவத்தை இன்னும் நீங்கள் நம்புவதாக என்னிடம் சொல்லாதீர்கள். ஏதோ ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனதற்காக இந்த முழு மனுக்குலமே பாவிகள் ஆனார்களா என்று சொல்லக்கூடும். 1 தீமோத்தேயு 2 1 கொரிந்தியர் 15 ரோமர் 5 மற்றும் யோவான் 8 ஆகிய வசனங்களில் இயேசு அப்போஸ்தலன் என இருவருமே
ஏதேனில் நடந்த இந்நிகழ்வை உண்மையான சரித்திர நிகழ்வுகளாக குறிப்பிடுகிறார்கள். ஏதேனை பற்றி ஆதியாகமத்தில் கூறப்பட்டுள்ள பதிவுகளுக்கு இதை காட்டிலும் சிறந்த நிரூபணம் இருக்க முடியுமா? ஆனால் வருந்தத்தக்க வகையில் நரக அக்கினி சினம் தணிய செய்ய வேண்டிய பழிவாங்கும் ஒரு தேவன் என்பது போன்ற இருண்ட யுகத்தின் மூட நம்பிக்கைகளினால் இந்த ஆதி பாவம் குறித்த தாற்பயத்தின் நியாயத்தன்மையானது தெளிவற்றதாகிவிட்டது. தற்கால மனிதன் சில சபைகளில் இறையியல் கொள்கைகளில் உள்ள மூட நம்பிக்கைகளை குறித்து நியாயமாக அருவருப்படைகிறான். ஆனால் இம்மாதிரியான மூட நம்பிக்கைகள் வேதாகமத்தில் போதிக்கப்படவில்லை. ஆதி பாவம் குறித்தும் அதற்கு தண்டனையாக கிடைத்தது அழிவு எனும் மரணமே, மாறாக நித்திய நரக வேதனை இல்லை என்பது குறித்தும் உள்ள வேதாகம போதகத்தை காட்டிலும் மனிதனுடைய மோசமான நிலையை விளக்கும் சிறந்ததொரு விளக்கம் இருக்க முடியாது. ஆமேன். இதனை தொடர்ந்து வரும் 4வது அத்தியாயமான பாவத்தை பற்றிய இன்னொரு பார்வை எனும் பாடத்தை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.